நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது கஸ்தூரி தானே? கஸ்தூரி உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காளா? ரொம்ப ரொம்ப நன்றி தாயே, என்ன இதுல இருந்து காப்பாத்திட்ட. ஆனா இவ எதுக்காக இத்தனை போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கா? அட கடவுளே! கஸ்தூரி, ஒருவேளை கஸ்தூரி இந்த போலீஸ்காரங்க கிட்ட ஏதாவது சொல்றாளோ? கஸ்தூரி, ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு அடையாளம் இல்ல இல்ல ஏதாவது ஒரு பேரு உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? சொல்லு கஸ்தூரி, ஏதாவது பேர், எந்த எழுத்துல அந்த பேர் ஆரம்பிக்கும் கஸ்தூரி? யோசிச்சு பாரு கஸ்தூரி, ஏதாவது சின்ன விஷயம்னா கூட சொல்லு. எந்த பேரு? அண்ணி, ஒருத்தர் பேரை மட்டும் கேட்டேன். அத 2-3 வாட்டி கேட்டேன். அது சொல்லு. அப்புறம் நல்லா யோசிச்சு சொல்லு கஸ்தூரி. எங்க பாரு, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அனுராக். இந்த பேரை வச்சு அந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் பேரு அனுராக் தான். முழு பேர் என்னன்னு சொல்ல. முழு பேரை தயவு செஞ்சு யோசிச்சு சொல்ல. இந்த கஸ்தூரி என்ன சொல்றா? ஒண்ணும் புரியலையே. என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் இன்னத்துக்கு அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. இந்த போலீஸ்காரமா என்ன சும்மா விட போறதில்ல. கஸ்தூரி, முழு பேரை சொல்லுங்க. முழு பேரை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ, இப்ப இவ ஏன் பேரை தான் சொல்ல போறா? நான் இங்கிருந்து போறேன். அனுராக் ஜோஷி. அனுராக் ஜோஷியா? அனுராகா? ஆமா சந்தியா அண்ணி, அனுராக் ஜோஷி. அவங்க போன்ல பேசும்போது இந்த பேர் தான் சொல்லுவாங்க. அனுராக் ஜோஷி. பாத்துக்க பாருங்க, இவனை ரொம்ப நல்லவன் போல இருக்கு. என்ன காப்பாத்தணுன்ற முயற்சியில இவருக்கு அடிபட்டுருச்சு. பரவாயில்ல சார், என்னோட வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சார். ஆனா உங்களோட வேலை இன்னும் முடியல. அதனால ஒழுங்கா வேலை செய்யணும்னா நீங்க நல்லா இருக்கணும்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது இங்க நடந்துச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அஜிச்சோ, உன் கால இந்த ரத்தம் வருது. சார், இவனுக்கு அதே இடத்துல அடிபட்டு இருக்கு சார். நீங்களே பாருங்க. என் கண்ணு முன்னாடி தான் இவனுக்கு அங்க அடிபட்டது. என்ன காப்பாற்றணுன்ற முயற்சியில தான் இவனுக்கு காலில் அடியப்பட்டிருக்கு. ராஜ்குமார், என்னாச்சு? என்ன காலுக்கு? அட கடவுளே, இவ்வளவு பெருசு அடிபட்டிருக்கு. சரி, ஒன்று செய். நீ இங்கே இருந்து மருந்து போட்டுக்கோ, நான் போய் பிரசாதத்தை கொடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்லண்ணே, இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் படுறது சகஜம் தானே. ஆனா இன்னைக்கு போய் நான் வேலை செய்யலைன்னா அப்புறம் அந்த கடவுள் கூட என் மேல கோவப்படுவாரு. ஆனா முதல்ல இங்க இருக்கிற வேலை எல்லாம் முடியட்டும், அப்புறமா நான் ஓய்வு எடுக்கிறேன். ராஜ்குமார், உனக்கு அடி பெருசா பட்டிருக்கு. இந்த மாதிரி காயத்தெல்லாம் உடனே கவனிக்கணும். நீங்க இரு. ஆனா அண்ணன், வெறும் 2-3 மணி நேரத்துல முடிஞ்சிருண்ணே. அதுக்கப்புறமா நான் கண்டிப்பா போய் டாக்டரை பார்க்கறேன். இந்தாங்க சார். சார், அதை என்கிட்ட கொடுங்க, நான் மறந்து போறேன். நீ ரொம்ப சின்ன பையன் போல இருக்கப்பா. ஆனா ஒரு சந்தோஷம், இந்த காலத்துல உன்ன மாரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. பப்போ, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துரு. அனுராக் என்ற பேரா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. இந்த கூட்டத்துல அந்த பேரை மட்டும் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? அனுராக் எங்கேயோ. பாஸ்போர்ட்.
அனுராக் ஜோஷியா? ஹலோ ரவி, நான் அனுராக் பேசுறேன். அந்த அனுராகன்றது அந்த அந்த ராஜகுமார். அப்போ அவன் தீவிரவாதியா? சார் சார், இப்ப நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுவும் அதுவும் அவனோட பேரை மட்டும் வச்சு எனக்கு நல்லா தெரியும் சார், இது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற இத்தனை மக்களோட உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும். இந்த கூட்டத்துல சின்ன சின்ன குழந்தைங்க கூட இருக்காங்க சார். ப்ளீஸ் அவனை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும். சந்தியாக்கா, சந்தியாக்கா, எனக்கு நீங்க தேடிட்டு இருக்க அந்த அனுராக் ஜோஷிய நல்லாவே தெரியும்க்கா. நீ என்ன சொல்ற மீனாட்சி? உனக்கு எப்படி அவனை தெரியும்? அவன் வேற யாரும் இல்லக்கா, பெரியவரோட கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கிற அந்த ராஜகுமார் தான். ராஜகுமார் தான், ராஜகுமார் தான். ராஜ்குமாரா? என்ன சொல்ற மீனாட்சி? உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? சத்தியமா என் வயித்துல இருக்கிற புள்ள மேல சத்தியமா சொல்றேன். அனுராகன்றது ராஜ்குமார் தான். நான் உங்ககிட்ட எப்படிக்கா சொல்றது? ஒரு தடவை அவன் பொட்டி என்ன திறந்து பார்த்தேன். இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களே எங்கள் அப்பாவும் ஒருத்தர். ஒரு கோடீஸ்வரனாக இருந்தும் நான் இந்த மாதிரி இங்கே வந்து தங்கியிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அண்ணே, அதை எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வீட்டை விட்டு இங்கே வந்திருக்கேன். நான் இங்கேருந்து ஒரு நல்ல குக்கா திரும்பி போகணும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு சந்தேகம் கூட வரல. இப்படி அப்பாவியா சாதாரணமா இருக்கிற ஒரு பையன் தீவிரவாதியா இருப்பான்னு நினைக்கல. வணக்கம் ராஜ்குமார். வணக்கங்க. எப்படி இருக்க ராஜ்குமார் தம்பி? உங்கள் ஆசீர்வாதத்தால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவன் ரொம்ப நல்ல பையங்கம்மா. என்னதெல்லாம் ராஜ்குமார்? கடையில டிவி எப்படி வந்தது? பக்கத்துல எங்கேயுமே சைபர் கேஃபே கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த வைஃபை சிக்னல் எங்கிருந்து வருது? இன்னைக்கு நீங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம் சந்தியா, ஒரு ஆர்டரை டெலிவரி பண்ண போயிருந்தோம். போகிற வழியில் அங்கே போலீஸ் செக்கிங் வேறு, அதனால தான் எவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இந்த ராஜ்குமார் போலீஸை பார்த்த உடனே அண்ணன் பக்கத்து ஊரில் பூந்து போயிடலான்னு சொல்கிறேன். சார், இந்த ராஜ்குமார் இப்போ சூர்யா கூட பிரசாதம் கொடுக்குற கடையில இருப்பான். ஒருவேளை இந்த விஷயம் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். கூட்டத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம நம்ம அவனை பிடிச்சே ஆகணும். பார்த்து வா ராஜ்குமார், பார்த்து. ராஜ்குமார், உனக்கு நடக்க கஷ்டமா இருக்குல்ல? உனக்கு முடியலன்னா நேராக வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வேடு. நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இல்லைண்ணே, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. பக்தர்கள் எல்லாருக்கும் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். பூஜைக்கு நேரமானதால் பக்தர்கள் அனைவரும் ஒருபடி நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். பக்தர்கள் நீங்க எல்லாம் சீக்கிரமா எல்லாரும் அலர்ட் பண்ணுங்க. பூஜைக்கு நேரமானதால் பக்தர்கள் அனைவரும் ஒருபடி கேட்டுக்கிறோம். ஹலோ ஹலோ, என்னங்க? சந்தியா, எங்க இருக்கீங்க? அந்த அந்த தீவிரவாதி தீவிரவாதியா? நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் தேடுறாங்கல்ல, அவன் வேற யாரும் இல்ல. சந்தியா, நீங்க சொல்றது எனக்கு கேட்கல. நல்லா சத்தமா சொல்லுங்க. அந்த தீவிரவாதி யாரு? எனக்கு கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஹலோ சந்தியா, சந்தியா கேக்குதா? நல்லா நீங்க சத்தமா பேசுங்க. இங்க பாருங்க, அந்த தீவிரவாதி வேற யாரும் இல்ல, அது இந்த ராஜ்குமார் தான். இது ராஜ்?
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யா கேக்குதா? நல்லா நீங்க சத்தமா பேசுங்க. இங்க பாருங்க, அந்த தீவிரவாதி வேற யாரும் இல்ல, அது இந்த ராஜ்குமார் தான். இது ராஜ்? அதுவும் இல்லாம அவன் தான் நம்ம கஸ்தூரியை கடத்தி வச்சிருந்தது. எனக்கு அவன் நிச்சயமா கோயிலுக்குள்ள போக கூடாது. அவன் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. அவன் கோயிலுக்குள்ள போக கூடாது. உங்களுக்கு சொல்றது புரியுதாங்க? ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கேக்குறீங்கல்ல? நான் போய் அதிகிற விஷயத்த சொல்லிட்டு வரேன். யாரும் அவன் பக்கத்துல கூட போக வேண்டாம். இப்படி போ. நில நான் போறேன், அப்புறமா நீ போ, சரியா? இல்லப்பா, நான் போல. என்னோட கோட்ல அழுக்காயிடும். நீ போ. அப்ப சரி, நானே போறேன். சரி போ. பக்தர்கள் எல்லாருக்கும் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். பூஜைக்கு நேரமானதால் பிரசாதம் கொடுக்குறாங்களா? வாங்க போய் வாங்கலாம். பக்தர்கள் எல்லாருக்கும் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். பூஜைக்கு நேரமானதால் பக்தர்கள் அனைவரும் மறுபடி கேட்டுக்கிறோம்.
உன் பொண்டாட்டி மீனாட்சி சந்தியாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்புனா. இப்ப நடனா அவளையும் காணும். அத்தை 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 இப்படியா? என்னாச்சு உனக்கு? உன் முகம் ஏன் இப்படி வாடி போய் கிடக்கு? அத்தை, இந்த ராஜ்குமார் இருக்கான். என்னாச்சு? அந்த ராஜ்குமாருக்கு என்னாச்சு? அது சொல்லு மீனாட்சி, என்னாச்சு? அவன் தான் தீவிரவாதி அத்தை. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்றது உண்மை. அந்த ராஜ்குமார் தான் தீவிரவாதி. அம்மா அம்மா, அந்த ராஜ்குமார் சூர்யானன் கூட இருக்கான் அங்க ஸ்டால்ல. என் புள்ள சூர்யா. ஐயோ, சூர்யாக்கு என்னாச்சோ? அம்மா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜ்குமார், உன்னை என் சொந்த தம்பி மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே தங்கி என் சாப்பாடிய சாப்பிட்டு என் ஊரி அழிக்கிறதுக்கு திட்டமா போடுறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க கஸ்தூரி நீ கடத்தி வச்சிருப்பேன். ஏன்டா அப்படிலாம் பண்ண சொல்லு. ஏன்னா இதுதான் என்னோட கடமை. என்னோட கடமை செய்யறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆயிரக்கணக்கான மக்களை ஈவர்க்கமே இல்லாம கொல்றத கடமையா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அப்பாவி மக்களை மனசாட்சி இல்லாம கொல்றதுல உனக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்? அதுல யோசிச்சு பாரு. ஒருவேளை இதே மாதிரி ஒரு வெடி விபத்துல உன் குடும்பம் சதறி போனா உன்னால அந்த குண்டு வச்சவங்களை மன்னிக்க முடியுமா? சொல்றா. ஏன் மன்னிக்க மாட்டேன்? இன்னைக்கு இங்க இருக்கிற கூட்டத்துல ஒருவேளை என்னோட அம்மா இல்ல என்னோட மொத்த குடும்பமே இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவங்க உயிர் தியாகம் பண்றாங்கன்னு நினைச்சிருப்பேன். இதை நான் கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தன் யாரை பத்தியும் யோசிக்க மாட்டான். ஒரு உயிரை பத்தியே கவலைப்படாம கொள்ளணும்னு நினைக்கிற உன்கிட்ட குடும்பத்தை பத்தி பேசுறது ஏன் தப்பு தானா? நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும்.
நீ சுதந்திரமா சுத்தலாம் மட்டும் நினைக்காத. எழுதுடா. இத்தனை நாள் அப்பாவைய நடிச்ச அத்தனை பேர் ஏமாத்தினால என்ன பிடிச்சு கொடுக்கறது அவ்வளவு சுலபம் இல்ல சூர்யா.